என் பெயர் ஷெலினா. 9ஆம் வகுப்பிலிருந்து நாலந்தா பதவியர் பள்ளியிலிருந்து பேசுகிறேன். கர்ம வீரர், படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கல்வி கண் கொடுத்த வல்லல் என பலரால் போற்றப்படும் காமராசரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். காமராசர் விருதுப்பட்டி என்று அப்பொழுது அழைக்கப்படும் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று குமாரசாமி அவர்களுக்கும் சிவகாமி அம்மையார் அவர்களுக்கும் அருந்தவ புதல்வனாய் தோன்றினார். இவர் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஏற்றங்கள் பல கண்டவர். தன் வாழ்வில் பல ஏற்றங்களை கண்ட காமராசர் தனது 6ஆம் வயதிலே தந்தை இழந்தார். இதனால் குடும்பத்தின் வறுமையின் காரணமாக கடைக்கு வேலைக்கு சேர்ந்து விட்டார். பின்பு தனது மாமாவின் கடைக்கு வேலை செய்து கொண்டே செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம் உண்டானது. இதன் மூலமாக பல போராட்டங்களில் ஈடுபட்டார். ஒத்துழையாமை இயக்க போராட்டம், கள்ளுக்கடை மறியல் போராட்டம், தீண்டாமை ஒழிப்பு போராட்டம் போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறை சென்று கிட்டத்தட்ட 3000 நாட்கள் தனது வாழ்வை சிறையில் துளைத்தார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் முதல்வராக இருந்த காமராசர் தனக்கு கிடைத்த பிரதம பதவியை புறக்கணித்துவிட்டு இந்திரா காந்தியை பிரதமராக்கினார். பின்பு ஏழை மாணவர்களுக்காக இலவச கல்வி திட்டத்தையும், இலவச பாட புத்தகங்களையும், 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டத்தையும், 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டத்தையும் கொண்டு செயலாற்றினார்.